அன்பார்ந்த ஜோதிடர்கள் வணக்கம். சோதர ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் ஆயத்த குருஜி அவர்களை வணங்கி இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். தலைப்பு என்னவென்றால் 12 ராசிகளில் கிரகங்களின் ஸ்தான நிலை. 12 ராசிகளில் கிரகங்களின் ஸ்தான நிலை. மேசராசி. மேசராசியில் சூரியன் உச்ச வீடாகவும் சனியின் நீச வீடாகவும் செவ்வாயின் ஆட்சி வீடாகவும் குருவின் நட்பு வீடாகவும் சந்திரனின் சம வீடாகவும் சனி புதன் இவர் இருவருக்கும் சனி நீச வீடாகவும் புதன் சுக்கிரன் இவர் பாய வீடாகவும் நிலை கொண்டிருப்பார்கள். அதுதான் ரிஷபராசி. ரிஷபராசியில் சந்திரனும் உச்ச நிலையிலும் சுக்கிரனும் ஆட்சி பெற்றும் குருவானவர் பகை பெற்றும் சூரியன் பகை பெற்றும் சந்திரன் சமநிலையிலும் புதன் சனி ஆகிய நட்பு நிலையிலும் செவ்வாயானவர் பகை பெற்றும் இந்த ரிஷபராசியில் நிலை கொண்டிருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் மிதுன ராசி. மிதுன ராசியில் புதன் பகவான் ஆட்சி பெற்றும் சந்திர பகவான் நட்பு பெற்றும் சூரிய பகவான் சமநிலையிலும் சுக்கிர பகவான் நட்பு பெற்றும் செவ்வாய் பகவான் பகை பெற்றும் குரு பகவான் சமநிலையிலும் சனி பகவான் நட்பு பெற்றும் செவ்வாய் பகவான் பகை நிலையிலும் இந்த மிதுன ராசியில் நிலை கொண்டிருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அத்தகைய கடகராசி. கடகராசியில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றும் செவ்வாய் பகவான் நீசம் பெற்றும் குரு பகவான் உச்சம் பெற்றும் சூரிய பகவான் நட்பு பெற்றும் புத பகவான் நட்பு பெற்றும் சுக்கிர பகவான் சமநிலையிலும் செவ்வாய் பகவான் நட்பு பெற்றும் சனி பகவான் பகை பெற்றும் இந்த கடகமணியில் தானமலம் பெற்றிருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். சிம்மமனை. சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பெற்றும் சந்திர பகவான் சமநிலையிலும் சந்திர பகவான் நட்பு பெற்றும் புதன் பகவான் நட்பு பெற்றும் சுக்கிர பகவான் பகை பெற்றும் செவ்வாய் பகவான் பகை பெற்றும் குரு பகவான் ஆட்சி பெற்றும் செவ்வாய் பகவான் அதிநட்பு பெற்றும் குரு பகவான் ஆட்சி பெற்றும் சனி பகவான் பகை பெற்றும் இந்த சிம்ம ராசியில் சாணபலம் பெற்றிருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். கன்னி ராசியில் புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்தினம் போன்ற நிலையிலும் சுக்கிர பகவான் நீச நிலையிலும் சனி சுக்கிரன் இவர்களையும் நட்பு பெற்றும் குரு பகவான் சமய நிலையிலும் செவ்வாய் பகவான் பகை பெற்றும் சந்திர பகவான் நட்பு பெற்றும் சூரிய பகவான் சமநிலையும் இந்த கன்னிராசியில் சாணபலம் பெற்றிருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். துளாராசி. துளாராசியில் சுக்கிர பகவான் மூலத்திரையின் நிலையிலும் சனி பகவான் உச்சம் பெற்றும் புதன் பகவான் நட்பு பெற்றும் சந்திர பகவான் நட்பு பெற்றும் சூரிய பகவான் நீசம் பெற்றும் செவ்வாய் பகவான் சமநிலையிலும் குரு பகவான் நீச பகை பெற்றும் இந்த துலாமணியில் நிலை கொண்டிருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றும்
சந்திர பகவான் நீசம் பெற்றும் குரு பகவான் நட்பு பெற்றும் சனி பகவான் பகை பெற்றும் சுக்கிர பகவான் சமநிலையிலும் புதன் பகவான் பகை பெற்றும் ஸ்தானபலம் பெற்றிருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அடுத்தாற்போல் தனுசு ராசியில் குரு பகவான் ஆட்சி பெற்றும் சந்திர பகவான் சமம் பெற்றும் சூரிய பகவான் நட்பு பெற்றும் சனி பகவான் சமநிலையிலும் சுக்கிர பகவான் பாவப்பற்றும் புதன் பகவான் சமநிலையிலும் செவ்வாய் பகவான் நட்பு பெற்றும் சூரிய பகவான் நட்பு பெற்றும் இந்த தனுசு ராசியில் இருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அடுத்த மகர ராசியில் சனியான ஆட்சி பெற்றும் சந்திர பகவான் சமநிலையிலும் சூரிய பகவான் பகை பெற்றும் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் குரு பகவான் நீசம் பெற்றும் புதன் சுக்கிரன் ஆகியோரும் நட்பு பெற்றும் இந்த மகரமணியில் தாமதம் பெறுவார் என்று எடுத்துக்கொள்வோம். அடுத்த கும்பராசியில் சனி பகவான் மூலத்திரின் நிலையிலும் சுக்கிர பகவான் புதன் பகவான் நட்பு பெற்றும் குரு பகவான் சமநிலையிலும் செவ்வாய் பகவான் பகை நிலையிலும் சந்திர பகவான் சமநிலையிலும் சூரிய பகவான் பகை பெற்றும் இந்த கும்பராசியில் சாணபல நிலையை பெற்றிருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அடுத்த மீனராசியில் குரு பகவான் ஆட்சி பெற்றும் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றும் சூரிய சந்திரர்கள் நட்பு பெற்றும் சனி பகவான் சமநிலையிலும் சுக்கிர பகவான் பகை பெற்றும் புதன் பகவான் சமநிலையிலும் இந்த தனுசு மணியில் ஸ்தானபலம் பெற்றிருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். இவ்வாறு 12 ராசிகளும் ஒவ்வொரு கிரகங்களும் ஸ்தானபலம் பெற்றிருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். நீசம் பெற்ற கிரகங்களும் பகை பெற்ற கிரகங்களும் சூத்தம் பெற்றுவிட்டால் அவர்கள் அந்த ஜாதகத்துக்கு நற்பலன் வழங்கும் என்று எடுத்துக்கொள்வோம். இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.